என்னடா இன்னைக்கு எங்கேயும் ஊர் சுத்த போலையா? அம்மா, அண்ணன் அம்மா ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். என்னன்னு தெரியலடா, அவன் மதியத்துல இருந்தே அப்படிதான் இருக்கான். சரிம்மா, நான் என்னன்னு போய் கேட்குறேன். டேய், என்னாச்சுடா சோகமா உட்காந்துட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லடா. அப்போ ஓகே. இரு அப்ப சொல்லு. யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் பாப்பா. அதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டேன். ஆனா டே மாப்பிள்ள சொல்றவன ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன்டா. அதுல 2 பேரும் நடிச்சு தரீங்களா? டேய், நடிப்புலாம் நமக்கு வராதுடா. வேற ஏதாவது கேளு, பண்ணி தரோம். இந்த ஆக்டிங்லாம் நமக்கு சுட்டு போட்டா கூட வராது. ஓ, அப்போ நான் நடிக்கிறேன், என்ன வீடியோ எடுத்து தரீங்களாடா? டே, உங்களை தான்டா. சொல்றா, கேட்டுட்டு தான் இருக்கேன். சொல்லுங்கடா, வீடியோ எடுத்து தரீங்களா? டேய், நிறைய வேலை கிடக்குடா, சுத்தமா டைமே இல்ல. கொஞ்சம் கஷ்டம் தான் வீடியோலாம் எடுத்து கொடுக்கறது. நீ வேற யார்ட்டே கேளு. அப்படியா? சரி, ஓகேடா, நான் வரேன். நான் அவருடையானா அப்படி சொல்ற, வீடியோ வச்சு எடுத்து கொடுத்துக்கலாம்ல, பாவம் தானே அவரு. ஐயோ, அவங்ககிட்ட ஹெட்செட் வாங்கி மறந்துட்டேனே. டேய், நீ வேற, இவன் முன்னேறதுக்கு நம்ம உதவி பண்ணணுமோ? இவர் யூடியூப் சேனல் ஆரம்பிப்பாரான், அதுக்கு நம்ம ஃப்ரீயா உதவி பண்ணி கொடுக்கணுமோ? நமக்கு வேற வேலை இல்ல. அது இல்லாம இவன மாதிரி ஆளுங்கெல்லாம் முன்னேறவே கூடாது. உனக்கு ஏண்டா உன் தங்கச்சி கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு கூட தோணவே இல்லை? இல்ல பாப்பா, பொண்ணுங்க நடிச்சா ஊர்ல எல்லாரும் தப்பு தப்பா பேசுவாங்க. அதனாலதான். ஊர்ல 1000 பேர் 1000 விதமா பேசுவாங்கண்ணா. அதெல்லாம் நம்ம காதுல வாங்கிட்டு இருந்தோம்னா லைஃப்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஜெயிச்சிட்டோம்னு வையே, அப்புறம் எல்லாரும் வாய முடிப்பாங்க. அண்ணா, யார பத்தியும் யோசிக்காம நீ பண்ணுனா, யார் வந்தாலும் வரலனாலும் உன் தங்கச்சி நான் இருக்கேன் உன் கூட. ஓகேடாமா.